இப்ப சமீபத்துல ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகம் முழுக்க டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடந்தது. குடிமை பணிகள் தேர்வு 1 தொகுதி 1 அடங்கிய பதவிகளுக்கான காலி பணியிடங்களுக்கான நேரடி நியமனம் செய்வதற்கான முதல்நிலை தேர்வு. அந்த தேர்வோட கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டே இருந்தேன். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு. அதுல ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆஷ் கொலை வழக்கின் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு. ஆஷ் கொலை வழக்கின் முதல் குற்றவாளி யார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் நல்லாவே தெரியும். ஆங்கிலேயர்கள் காலத்துல அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க இவர் குற்றவாளி. ஏன்னா அப்ப சுதந்திரத்துக்காக யாரு பாடுபட்டாலும் அவங்க முதல் குற்றவாளியா பார்க்கப்பட்டாங்க. இந்திய விடுதலை போராட்ட வீரர், தமிழகத்தை சேர்ந்த வீரன் வாஞ்சிநாதன் நம்ம எவ்வளவு பெருமையா பார்க்கணும். ஒரு தமிழன் அப்படின்னா ஒரு தமிழனா ஒரு போற்றி கொண்டாடணும். தமிழக அரசு இன்னும் போற்றி கொண்டாடணும். தமிழக அரசு லோகோலயே பாத்தீங்கன்னா தேசியம் தெய்வீகம் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேசிய கொடி இருக்கும். இப்படி தேசியம் தெய்வீகம் கொண்டாடுற தமிழகத்துல இப்படி ஒரு கேள்வியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.